பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் வழக்கம் போல காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் 2020 வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட நாங்க ஆட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. நாங்க பாய்காட் பண்ண போறோம்ன்றதும் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாகிஸ்தானுக்கு இந்தியா பீட் பண்ண இந்த வாட்டி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. காரணம் என்னன்னா, அவங்க விளையாட போறது கொலம்போல ஜென்ரலா பிச்சு நம்ம எப்படி பார்த்திருக்கோம், டேர்ன் எடுக்கும், கொஞ்சம் பிச்சு ஸ்லோவா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கேம் இருக்கும்ல, ஒரு 150 160 மாதிரி கேம்லாம் பாகிஸ்தானுக்கு இன்னுமே சூட் ஆகும். ஆனா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களாவே விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் இந்தியா விளையாடுற விதத்தை பார்த்தே கொஞ்சம் பாகிஸ்தான் பயந்துருப்பாங்கன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதாவது பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல எனக்கு வென்யூ மாத்துங்க அது இதுன்னு சொல்லி லூசுத்தனமா பேசினதுனாலதான் ஐசிசி என்ன பண்ணாங்க, டைம் கொடுத்தாங்க, நீங்க டிசிஷனை மாத்துங்கன்னு. இல்ல நாங்க எடுத்த டிசிஷன்ல ஸ்ட்ரிக்டா நிப்போம்னாங்க. அதனால ஐசிசி ஆப் அடிச்சு நீ டோர்னமெண்ட்லேயே விளையாட வேணாம் தூக்கி போட்டு ஸ்காட்லாண்டை கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஆனா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நீ உண்மையாவே உனக்கு மானம் ரோஷம் எல்லாம் இருந்துச்சுன்னா, பங்களாதேஷ் வெளில போயிட்டான்ல, நீ அவனுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ற. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 கண்ட்ரி பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்டா இருக்காங்க பங்களாதேஷ்க்கு. ஆனா பாகிஸ்தான் மட்டும் ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சு பங்களாதேஷ் டிசிஷனுக்கு. ஓகே, அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, உண்மையாவே உனக்கு வேமா சூ இருந்துச்சுன்னா டோர்னமெண்ட் விட்டே நீ வெளியில போயிடு. ஓகே, அதுல இந்தியாவோட மட்டும் விளையாட மாட்டேன்னு சொல்றது. எல்லா அக்ரிமெண்ட்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணி தான் கொலம்போல விளையாடணும் முன்னாடியே நீங்க அக்ரி பண்ணிட்டீங்க. அதாவது பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பாய்காட் பண்ணதுனால இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டோம், நம்ம பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இந்தியாவோட விளையாடலன்னா ஐசிசி எனிவே என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இல்ல கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்ததுனால சாங்ஷன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டே பாத்தீங்கன்னா டோட்டல் திவால் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், இவங்க இந்தியாவை அசிங்கப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு மண்ணை எடுத்து அவனுங்க மண்டையிலேயே போட்டுக்கிட்டானுங்கன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவனுக்கு ஜென்ரலாவே செம்ம காமெடி பேசுங்க. கடைசி நேரத்துல சரி ஓகே நாங்க இந்தியாவோட ஆடுறோம் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ பாகிஸ்தான் கிரிக்கெட்னாலே ரீசன்ட் டைம்ஸ்ல காமெடிக்கு பஞ்சமே இல்லை. அந்த வரிசையில் இதுவும் ஒரு காமெடின்றதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான்.